வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20 26 வரை எப்படி இருக்க போகுது. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கார். அதுவும் ஆட்சியோடு இருக்கும்போது பேராசை, பெரிய ஒரு பேராசை, அப்படியே வில்லா வளைச்சிடணும், நம்ம தான் எல்லாமே அடிக்கிறதில்ல, எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு வந்துடணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வரும். ஏன்னா வந்து இந்த செல்ஃப் ஆப்பு வச்சுக்கிறதுல வந்து 2 ராசி தான் மேஜராக இருக்கும். ஒன்று துலாம், இன்னொன்று வந்து மேஷம். இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆப்பு அவங்களே தான் வச்சுப்பாங்க. அதீதமான எதிர்பார்ப்புகளும் பேராசைகளும் உதவாங்கிற ராசி இதுதான். அதனால் வந்து என்னடா அதை இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ராசியிலே கேது இருக்கும்போது உங்களை எண்ணங்கள்லாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி மூட் ஆஃப் ஆவீங்க. சரி என்னடா அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறது, இது மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும். 2ஆம் அதிபதி வந்து செவ்வாய். 2ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்குது. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன்களோ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வேலை கிடைச்சாலும் வெளி ஊரோ வெளி மாநிலம் இல்லை அட்லீஸ்ட் வந்து வேறு செஷனுக்கு மாற்றி விடுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் மூலியம் நல்ல லாபம் கிடைக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்தான். 3ஆம் அதிபதி 6ல் இருக்கிறனால வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், சிறு தூர பிரயாணங்கள் இருக்கும், வேலையில் நிறைய அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணுவீங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது. ஒரு கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஒரு வீடு விற்று ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு கடனில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மனசு தோணும். அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக எடுப்பீங்க. 4ஆம் அதிபதி 5ல் இருக்குது. 4ஆம் அதிபதி 5ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது சில நேரங்களில் வந்து உங்களுக்கு தாயார் வந்து ரொம்ப சுணக்கமாகவும் ரொம்ப சோம்பேறித்தனமாக பேசுகிற மாதிரி இருக்கும். சில நேரங்கள் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பேசுகிறாங்களோங்கிற முறை எண்ணங்கள் நிறைய கொண்டு வந்துடும். வக்கர கிரகங்கள் வந்து உங்கள் சதுவே வந்து உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாகுதுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது, நல்லா தான் இருக்கும். தாயாருடைய நிலையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த வக்கரம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். குழந்தைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுணக்கமாக நடக்கிறதுக்கான விஷயங்களாக தான் இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து எல்லாமே இருந்தும் அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்கு, என்னங்க அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சனிங்கிறது ஸ்லோ ப்ராசஸிங், அதுவும் வக்கரமாக போகும்போது இன்னும் ஸ்லோவாக போக ஆரம்பிக்கும். அதுதான் விஷயம். மற்றபடி வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு தான். கணவன் மனைவி உறவு அடிக்கடி இன்னொரு 3-4 நாள் தான் வச்சுப்போமே, 3-4 நாள் மட்டும் கொஞ்சம் ஒரு டஃப்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு ராசியாதிபதியே வந்து சுக்கிரனே வந்து 8ல் வந்து ஆட்சியாக இருக்கும்பொழுது உங்களுக்கு அதீதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இவங்க எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்கிறது. சில குழந்தைகள்கிட்ட காட்டுவோம் இல்லையா, அவனுக்கு எத்தனை சாக்லேட் வேணும்னா எனக்கு டப்பாவோட கொடுன்னு சொல்லி தூக்கிட்டு ஓடிடும் சில குழந்தைங்க. அந்த மாதிரி விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து இந்த பேராசை, இந்த பேராசைங்கிற ஒரு விஷயத்தான் வந்து ஒரு பெரிய ஒரு தமாஷான விஷயங்கள். இப்போது உதாரணம் சொல்ல போனால் பேராசைங்கிறது எப்படி வருதுன்னா, ஒரு சில கட்சியை வந்து நம்ம வந்து பேர்லாம் சொல்லலை, பட் இருந்தாலும் ஒரு சில கட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, ஆனால் தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிறாங்க. அது பதவிக்காகவா எதுக்குன்னே தெரியல. இப்போ எதுக்கு அவங்க எதுலேயுமே இல்லை, பட் இருந்தாலும் அதுக்காக இதுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம கட்சியை மறந்துடுவாங்களோ அப்படின்றதுக்காகவே இவங்க வந்து சண்டை போட்டுட்ருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணங்களும் தோணுது. எந்த கட்சியை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன அதனால் இதெல்லாமே ஒரு ட்ராமா மாதிரியே இருக்குது. சரி விடுங்க, எல்லாம் ஜாலியாக ஒரு காமெடியாக பார்த்துட்டு போகலாம். ஏன்னா இதெல்லாம் காமெடி தானே. அதனால் கணவன் மனைவி உறவுலாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். 8ல் வந்து சுக்கிரன் புதன் இருக்கும்பொழுது நீங்கள் மற்ற பெண்களிடம் பேசுவதாக இருந்தால் ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட பேசணும், கொஞ்சம் உஷாராக இருங்க. அதனால் வந்து நான் லவ் லெட்டர் கொடுக்குறேன்னு சொன்னிங்கன்னா அதுக்கான உதவி வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு இருக்குது, அது வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சுற்று வட்டாரங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஆசைகள் அதிகமாக தூண்டப்பட்டு அதனால் நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்றது தான் மேட்ரே, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி வந்து 9ஆம் தேதி 9ஆம் 8ல் இருக்கும்போது அப்பா கொஞ்சம் கடிஞ்சிப்பார், அப்பா கொஞ்சம் இடவடமாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்து காமாக இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கலாம். இந்த அப்பா கிட்ட வந்து விட்டு கொடுத்து போங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் சலிப்பு இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு படிப்புக்காக அப்ளை பண்ணுங்க, அங்கேருந்து எந்த ரிசல்ட்டுமே வரல, ஒரே டென்ஷனாக இருக்குதுங்க அப்படின்னு மனசு சொல்லும்.
ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து எல்லாமே மாறும். ஸோ அடுத்த வாரத்துலலாம் வந்து நல்ல செய்தி வரும். ஸோ அதுக்காக ஃபெட்டப் ஆகிறதோ டென்ஷன் ஆகிறதெல்லாம் இல்லை. அதே நேரத்தில் வந்து இந்த எக்ஸாமில் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவுகள்லாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க. அது தப்பு. வாழ்க்கை ரொம்ப பெருசுங்க. ஐஸ்வர்யா ராவையை எத்தனை பேர் வேணால் லவ் பண்ணலாம், எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமாங்கிறத யோசிச்சு பார்த்துக்கிடும். அந்த மாதிரி தான் படிக்க முடியல, இந்த படிப்பு இல்லாட்டா இன்னொரு படிப்பு. வாழ்க்கையோட பேசிக்கே வந்து 3 வேளை சோறு, நல்ல தூக்கம், ஒரு அளவு வீடு இருந்தால் போதும். என்னை பொறுத்தவரை ஒரு 4 துணி இருந்தாலே போதும். அதனால் வந்து அந்த மாதிரி தேவைகளை கம்மி பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கும். அதனால் வந்து படிப்புன்றது வந்து மனுஷனுக்கு அவசியம்தான், இல்லைன்னு சொல்ல. இது கிடைக்கலங்கிறதுக்காக வந்து தவறான முடிவுலாம் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். பட் தவறான முடிவுலாம் எடுக்காதீங்க, இதோட சூப்பராக இருக்கலாம். என்னோட படித்த மக்குமுண்டெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் இருக்குது. டேய் நீயாடா அம்மா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பெரிய போஸ்டிங்கில் இருக்கான். அது பெரிய காமெடி என்னன்னா, நல்லா படித்தவன் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் பியூனாக இருக்கிறான். என்ன படிக்காத ஒரு மக்கு சாம்பிராணி பார்த்திங்கன்னா டாப்பில் போய் உட்காந்துக்குது. எனக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா உலகத்தில் என்னடா நடக்குது அடிக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் நமக்கும் அந்த மாதிரி ஒரு கதவு திறக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து வெற்றி வாய்ப்புகள் நம்ம பக்கத்தில் வந்துடும். ஸோ அதுக்கான முயற்சிகள் எடுங்க. முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். என்னங்க அது ஆஃபீஸில் வேலை செய்கிறலாம் மக்கள், ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களையோ வேறு துறையில் இருக்கிறவங்களோ தப்பு சொல்ல, என் ஃப்ரெண்டை திட்டுற அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி வந்து நல்லா ஜாலியாக இருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து ஜாலியாக போகலாம் வரலான்ற போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நண்பர்கள் கூட இருந்த நண்பர்கள் ஏதாச்சும் இடம் உங்களை மாட்ட விடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தந்தை சார்ந்த விஷயங்கள், ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அப்பாக்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அப்படின்னா டேடி வந்து ஏதாச்சும் இடம் பின்னாடி எதாவது பண்ணுவார் நீங்கள் இப்போ பேசுறதுக்கு. ஏன்னா எதாவது நெகட்டிவாக நீங்கள் எதாவது பேசிட்டீங்க, இப்போ பண்ண மாட்டார். பொறுமையாக மாவனை இருடா நீ வருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்க நல்லது. தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். நிறைய பிளான் பண்ணுவீங்க. இந்த பிளான்லாம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி லாபங்கள், ஸோ லாபங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அது வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் செல்லும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாம் நல்ல விஷயந்தான். என்ன ஒன்று கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த பொறுமைங்கிற ஒரு விஷயந்தான் வந்து எது செஞ்சாலும் வந்து யோசிங்க. இந்த டிசிஷன் கரெக்டான எமோஷன்ஸில் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் இந்த காலகட்டங்கள் அப்படி இருக்குங்கிறனால தான் மெயினாக சொல்கிறதே. ஓகேவா? ஏன்னா சுக்கிரன் புதன் போது காதல் வயப்படுறது, கொஞ்சம் வந்து இதயத்தில் வந்து பட்டாம்பூச்சி பறக்கிறது இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருங்க. ஏன்னா சுக்கிரன் புதன்கிறது அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களில் இளைஞர்கள் இளைஞிகள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமல்ல வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையறனை பார்த்துக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.